மல்லி. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, விஜய் தான் மனசில் இருக்கிறத மல்லிக்கிட்ட மனம் திறந்து பேசுகிற மாதிரி அவர் கொடுக்குற விஷயம் எல்லாமே மல்லிக்கு புரிஞ்சு போச்சு. விஜய் நம்ம மேலே எந்த அளவுக்கு அன்பாக இருக்கார் அப்படின்னு. ஆனால் விஜய் தான் அன்பை காட்டுற நேரத்தில் அதை அக்செப்ட் பண்ணி அவருக்கு திரும்ப கொடுக்க முடியாத இடத்துல நாம் இருக்கமே அப்படின்னு மல்லி கண் கலங்கி அழுகிறாங்க. மல்லி விஜயை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுறது விஜய்க்கு நல்லாவே புரியுது. விஜய் போயிட்டு, மல்லி இங்கே போகிற மல்லி, நீ என் கூட இருக்கும்போது என்கிட்ட எல்லாமே இருந்துச்சு. ஆனால் நான் அப்போ உன்னுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்காம உன்னை பல முறை கஷ்டப்படுத்திருக்கேன், காயப்படுத்திருக்கேன். அதுக்காக இப்போ நான் உன்கிட்ட விரும்பி வந்து பேசும்போது நீ என்னை ஏதோ அவாய்ட் பண்ணுற மாதிரி தருது. மல்லி நல்லா புரிஞ்சுக்கோ. உங்கள் அண்ணி சொல்கிற மாதிரி நான் காசு பண்ண இருக்கும்போது உன்னை மதிக்காமல் இருக்கலாம். ஆனால் இப்போது நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன் மல்லி. ப்ளீஸ் மல்லி என்னை புரிஞ்சுக்கோ மல்லி அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஆனால் நீ இப்போது என்னை விட்டு விலைக்கு போகிற மாதிரி எனக்கு நல்லாவே தெரியுது மல்லி. இதுக்கப்புறம் என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது மல்லி. ப்ளீஸ் மல்லி என்னை புரிஞ்சுக்கோ மல்லி அப்படின்னு விஜய் பேசுகிறாரு. ஆனால் மல்லி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, விஜயை பார்த்து, இல்லை விஜய், நீங்கள் என்ன உண்மையை லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது விஜய். நீங்கள் என்ன உங்கள் கூடவே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அதுவும் புரியுது. ஆனால் வெண்பா அவங்க கூட இருக்கணும் அப்படின்னா நான் உங்களை விட்டு விலகி தானே ஆகணும் அப்படின்னு மல்லி மனசுல நினச்சிக்கிறாங்க. நினச்சிக்கிட்டு நாம் விஜய் விட்டு பிரிஞ்சு போய் ஆகணும். ஆனால் விஜய்கிட்ட வந்து இதை பற்றி பேசினா கண்டிப்பாக விஜய் புரிஞ்சிக்க மாட்டார். விஜய் வந்து சமாளிச்சுக்கலாம், பார்த்துக்கலான்னு சொல்லி தேவையில்லாத தப்பான முடிவு போய் முடிஞ்சிடும். அதனால் நாம் விஜய்கிட்ட இதை பற்றி பேசவே தேவையில்லை. நாம் விஜய்கிட்ட பேசாமல் நேராக அந்த ராஜேஸ்வரி வீட்டுக்கு போகலாம். போயிட்டு அந்த ராஜேஸ்வரி சொன்ன மாதிரி பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நாம் கண்காண தூரத்துக்கு போயிடலாம் அப்படின்னு மல்லி முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணும்போது இங்கே மல்லி அழுதுட்டு இருக்கிறது நம்ம அன்னப்பண்ணி பார்க்குறாங்க இல்லையா. ஸோ அன்னப்பண்ணிக்கு சந்தேகம் வந்துருச்சு, மல்லி ஏன் ஒரு மாதிரி இருக்கா இந்த புள்ள அப்படின்னு. மல்லியை ஃபாலோ பண்ணி அன்னப்பண்ணி போகிறாங்க. மல்லி போயிட்டு நேராக அங்கே பத்திரத்தில் சைன் போடுறாங்க. சைன் போடும்போது நம்ம அன்னப்பண்ணி பார்த்துட்டு உடனே நேராக உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் அந்த பத்திரத்தை பிடிச்சி கிழிக்கிறாங்க. கிழிச்சு போட்டுட்டு, மல்லி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, என்ன பிள்ளை இது, டிவோர்ஸ் நோட்டீஸ் மாதிரி இருக்குது, இதில் வந்து கையெழுத்து போட்டுட்ருக்க, என்ன அந்த ராஜஸ்ரீ வந்துட்டு ஏதாவது சொல்லி மிரட்டினாலா, சொல்லு புள்ள அப்படின்னு இங்கே அன்னப்பண்ணி பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே மல்லி வந்து, ஐயோ பெரியம்மா உங்களை யாரும் இங்கே வர சொன்னது, நீங்கள் போங்க பெரியம்மா முதல்ல இங்கேருந்து அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. ராஜு ஒன்று, என்ன மல்லி என்ன ஏதோ போனால் போகுது அப்படின்னு உனக்கு ஒரு வாய்ப்பு தரலான்னு பார்த்தேன். ஆனால் நீ என்னமோ வழக்கம் போல உங்கள் பெரியம்மா அழைச்சிட்டு வந்து புதுசாக ஒரு நாடகம் ஆடுறியா. இல்லை மல்லி இது சரிப்படாது, நீ கிளம்பு உங்கள் பெரியம்மா கூட, நான் சொன்னல ஏற்கனவே நான் பார்த்துக்கிறேன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஐயோ ராஜேஸ்வரி நான் சொல்கிறது கேளு, பெரியம்மா தெரியாமல் வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்க, நான் சொல்கிறது கேளு ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்ல. அன்னப்பண்ணி என்னடி என்ன என் மல்லியை என்ன சொல்லி மிரட்டி வச்சுருக்க, சொல்லு என்ன பண்ண போகிறேன். இங்கே பாரு, ஒரு நாள் மல்லி எதுவுமே பண்ண முடியாது, மல்லி நீ வாப்புல நான் பார்த்துக்கிறேன், இவன் என்ன பண்ண முடியுமோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல. பெரியம்மா நான் சொல்கிறது கேளுங்க பெரியம்மா, சூழ்நிலை புரிஞ்சுக்காமல் நீங்கள் மாதிரி எப்போ பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் கிளம்புங்க பெரியம்மா முதல்ல, என்ன போல சூழ்நிலை சொல்லலான்னு சொல்கிறேன். ராஜேஸ்வரி என்ன சொல்லி என் மல்லியை மிரட்டி வச்சுருக்க, சொல்லுடி, நீ தான் பெரிய இவளாச்சு, என்ன பண்ணி வச்சுருக்க சொல்லு. ஓ அப்படியா, ஆமாம் நான் பெரிய இவ தான். உன் மல்லி இப்போது உன் மல்லியோட குடுமையே என் கையில் இருக்குது, நான் ஆட்டுற ஆட்டில் தான் மல்லி ஆடுவா, வேறு வழியே இல்லை. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மல்லிகிட்ட அவளை சொல்லுவா அப்படின்னு சொல்ல. மல்லி தயங்க நிற்கிறாங்க. ராஜு ஒன்று, சரி நானே சொல்கிறேன் கேட்டுக்கோ, நாளைக்கு உன் மாப்பிள்ளை அவருடைய முதல் பொண்டாட்டி ரேணுகாவுடைய கொலை கேஸ் நாளைக்கு கோர்ட்டில் ஹீரிங் வரப்போகுது. அந்த கேஸில் இது வரைக்கும் இல்லாத ஒரு புது சாட்சி, ஓ மாப்பிள்ளை தான் ரேணுகாவை கொலை பண்ணாங்க அப்படின்னு சாட்சி சொல்ல போகிறாங்க. அந்த சாட்சியை கோர்ட் ஏற்றுக்கிட்டு நாளைக்கு உன் மாப்பிள்ளைக்கு தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. உன் மாப்பிள்ளை நிரந்தரமாக இதுக்கப்புறம் வெளியிலே வர முடியாத அளவுக்கு அவனுக்கு தண்டனை கிடைக்க போகுது. அவன் நிரந்தரமாக ஜெயிலில் தான் இருக்க போகிறான். இதுக்கப்புறம் வெளியே வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படியே வெளியே வந்தாலும் வெளியே வந்து பார்க்குறதுக்கு அவனுடைய உயிராக நினச்சிட்ருக்க அவனுடைய பொண்ணு வெண்பா அவன் கூட இருக்க மாட்டான். ஏன்னா அவனே ஒரு கொலைக்காரன். அப்படி கொலைக்காரன்ட்ட எந்த குழந்தையும் வளர்கிறதுக்கு எந்த ஒரு அரசாங்கமும் ஒத்துக்காது. கோர்ட் என்ன பண்ணுவாங்க, வெண்பாவை பிரித்து அவங்க தாத்தா கதிரேசன்ட்ட கொடுத்துருவாங்க. ஸோ விஜய் ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம், அப்படியே வெளியே வந்தாலும் தனி மரமாக நிற்க போகிறதும் கன்ஃபார்ம். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இதில் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நாளைக்கு ரஞ்சிதா கோர்ட்டில் போய் சாட்சி சொல்லாமல் இருக்கணும். அதுக்கு நான் கேட்குற ஒரே வேலை என்ன தெரியுமா, மல்லி விஜய் விட்டு அதுக்கு முன்னாடியே பிரிஞ்சு போகணும். அப்படி மல்லி விஜய் விட்டு பிரிஞ்சு போனால் ரஞ்சி போய் நாளைக்கு கோர்ட்டில் சாட்சி சொல்ல மாட்டா. ஸோ இதுதான் கதை, இதில் ட்விஸ்ட்டு நாங்கள் வச்சுட்டோம், ஸோ மீதியை நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல.
அதான் நான் பார்த்தேன், நினச்சேன்டி நீ இப்படி தான் ஏதாவது ஒன்று பண்ணி மல்லியை உருட்டி மிரட்டி இந்த மாதிரி பத்திரத்தில் கையெழுத்துவாங்கன்னு நினச்சேன். நான் நினச்ச மாதிரி நீ பண்ணிட்டேன். இங்கே பாரு ராஜேஸ்வரி, ஆமாம் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு அனுப்புறது ஓகே, வெண்பா பிரிக்கிறது ஓகே, ஆனால் இது ரெண்டுமே நடக்காமல் இருக்கிறதுக்கு நீ மாப்பிள்ளைகிட்டேருந்து மல்லியை பிரிக்கணும்னு நினைக்கிற பார்த்தியா, அங்கே தாண்டி இடிக்குது. ஏன் மாப்பிள்ளைகிட்ட மல்லியை பிரிச்சுட்டு ரஞ்சிதா கல்யாணம் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணுறியா? ராஜேஸ்வரி, அது ஒரு நாள் நடக்காது ராஜேஸ்வரி. நீ ஒரு நாள் ஆனதை பார்த்துக்கோ, நான் என்ன ஆனதை நான் பார்த்துக்கிறேன், வா மல்லி போகலாம் அப்படின்னு சொல்லி மல்லி இழுத்து வராங்க. மல்லி ஒன்றே, என்ன பிரிமா உங்களுக்கு பைத்தியமா? நான் விஜய் கூட இருக்கிறத விட வெண்பா விஜய் கூட இருக்கிறது தான் ஒரு சந்தோஷம். அப்படி இருக்கும்போது ஏன் பெரியமா அப்படி பண்ணீங்க? என் புள்ள, இந்த பெரியமா இது பண்ண ஒரு நல்லது தான் தெரியுதா உனக்கு? இங்கே பார் புள்ள, எப்போதும் போல் ராஜேஸ்வரி ஓட்ட வாயை விட்டுட்டா. அவள் சொன்ன எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்ட புள்ள. இங்கே பாரு, இதை நாளைக்கு கோர்ட்டில் காட்டினாலே அவங்க சொல்கிறதுலாம் பொய் தான் சொல்லி கோர்ட்டை நிரூபிச்சிடலாம். அப்புறம் விஜய் மாப்பிள்ளை எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, வாப்புல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அன்னப்பொண்ணி தான் கதையிலேயே பெரிய ட்விஸ்ட் அடித்து மல்லியை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க.